Hello students. இப்போ what is conjecture? Conjectureனா என்னன்னு பார்க்க போறோம். 6th class 6ல என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா Collatz conjectureனு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? Collatz அப்படிங்கிறது ஆத்தரோட நேம். ஓகே? Conjecture அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே? A conjecture in mathematics is an unproven statement. Conjecture அப்படினா என்ன அப்படினா அது ஒரு unproven statement that is believed to be true based on the patterns and observations. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்காது. ஓகேவா? ஆனால் இந்த மெத்தடு தான் அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வர அந்த பேட்டர்ன்ஸும் அப்சர்வேஷனை வச்சு தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இதான் ஆன்சர் வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கன்ஜெக்சரில் என்ன கொலாட்ஸ் கன்ஜெக்சரில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதான் கொலாட்ஸ் கன்ஜெக்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா the sequence will always reach 1. அதாவது நம்ம எந்த ஒரு நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம எந்த நம்பரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் படி நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் என்ன 1 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து ஆக்சுவலாக ப்ரூஃப் பண்ணலை, பட் அப்சர்வேஷன் படியும் பேட்டர்ன் படியும் இப்படி தான் வருது அப்படின்னு அந்த கொலாட்ஸ் என்ற ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கொலாட்ஸ் கன்ஜெக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். இஸ் எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் தட் ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிட்டு ரிப்பீட்டட்லி அப்ளையிங் த ஃபாலோயிங் ரூல். இங்கே ஒரு 2 ரூல் இருக்குது. அந்த ரூலை நம்ம வந்து ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? வில் ஃபைனலி லீட் டு த நம்பர் 1. ரிசல்ட் வந்து நமக்கு 1 வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த 2 ரூலை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் நம்ம ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன 2 ரூல் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த நம்பர் இஸ் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை என்ன பண்ணணும்? டிவைட் இட் பை 2வால் டிவைட் பண்ணிடணும். ஓகே? நமக்கு நியூ நம்பர் கிடைக்கும். அந்த நியூ நம்பரை வச்சு திருப்பி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இஃப் த நம்பர் இஸ் ஆட் நம்பராக இருந்ததுன்னா மல்டிப்ளை இட் பை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் ஆட் 1 ஆட் பண்ணிக்கணும் அதோட. ஓகேவா? அப்புறம் ஒரு நியூ நம்பர் கிடைக்கும். அந்த நியூ நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்த்துட்டு திருப்பி இதே ரூல்ஸை நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரூல் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து ஈவனாக இருந்ததுன்னா அந்த ஈவன் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா அந்த ஆட் நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் இப்போ எடுத்துக்கலாம். எந்த நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா 12 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர் வந்து 12 இஸ் எ ஈவன் நம்பர். ஓகேவா? அப்போ ஈவன் நம்பர்னா என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 6 தான் இப்போ நியூ நம்பர் 6ன்றது என்னது? ஈவன் நம்பர். ஸோ அப்போ ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும்? 6ஐ ஈவன் நம்பராக இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு 6 டிவைடட் பை 2 3. ஸோ நியூ நம்பர் இப்போ 3 வந்து எப்படி இருக்குது? ஆட் நம்பராக இருக்குது. அப்போ ஆட் நம்பராக இருக்கும்போது ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்னா 3ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். வர ஆன்சரோட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 10. இப்போ அகெயின் 10 இஸ் ஏ ஈவன் நம்பர். ஸோ அப்போ ஸ்டெப் 4 அந்த 10 அப்போ என்ன பண்ணணும்? ஈவன் நம்பர்ன்றதுனால 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும் நமக்கு ஆன்சர் 5 இஸ் ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர்னால் என்ன ஃபார்முலா? ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு வர ஆன்சரோட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 16. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 16 இஸ் ஏ ஈவன் நம்பர். ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆன்சர் வந்து என்ன நமக்கு? 8 is also step 7. 8 is also even number. So even number na enna condition? 2ஆல் டிவைட் பண்ணணும். அடுத்து 4 is an even number. So அப்போ 4 divided by 2. அடுத்து step number 9. நியூ நம்பர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 2 divided by 2
ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 1. ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to எட்ஸெட்ரா 1 2 3 4 எட்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தாலும் இந்த 2 ரூலை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன? 1 தான். ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலாட்ஸ் கன்ஜெக்சர்னு சொல்கிறாங்க. ஓகே.